ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இன்றைக்கு நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்ன நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உடனே கூட இருந்து என்றென்றும் நம்மை காக்கிறார். சமாதானமாய் எசேக்கியேல் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனம் வரை. கர்த்தர் இஸ்ரவேல் தேசத்தையும் யூதா ஜனங்களையும் எசேக்கியேலுக்கு சொல்லுகிற காரியமாய் இருக்கிறது. அவர்களை இப்படிப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறார். அதாவது இந்த உலக தோற்றத்திற்கு முன்பு கர்த்தருக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவு என்ன? அதாவது அந்த உறவு எப்படிப்பட்டது? அவர் சிருஷ்டிகர்த்தா, அவர் தெய்வம், நாம் மனிதர்கள். ஆனால் நமக்கிடையே இருக்கிற உறவு, ஒரு தகப்பனுக்கும் பிள்ளைகளுக்கும் உள்ள உறவு இருக்கிறது. ஆனால் தகப்பன் பிள்ளைகள் என்ற உறவு இருக்கிறது. அது எந்த அளவுக்கு நல்ல பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம் என்பதை குறித்தும், நம்முடைய உறவு சமாதானம் உள்ளதா இருக்கிறதா என்பதை குறித்தும் வேத வசனங்கள் நமக்கு சொல்லி தருகிறது. அதாவது ஆதியிலே தேவன் மனிதனை படைத்த பொழுது பாவம் இல்லாதவர்களாக பரிசுத்தமானவர்களாக படைத்தார். படைக்கும் போது இந்த பூமியிலும் எந்த தீமையும் இல்லை, மனித இருதயத்திலும் எந்த தீய எண்ணங்களும் இல்லை. பொல்லாத சாத்தான் வலுசர்ப்பமாக வந்து ஏவாள் அம்மாவை ஏமாற்றி பழம் பறித்து சாப்பிட வைத்து கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் அவனுடைய சொல்லை கேட்டு அவனுக்கு அடிமையாக்கும்படியாக அவன் தந்திரமாக மனித குலத்தின் தாயாய் இருந்த ஏவாள் அம்மாவை, முதல் பெண்ணை ஆதாமையும் ஏவாளையும், முதல் மனிதர்கள் அவர்கள், நமக்கு தகப்பனும் தாயுமாய் இருக்கிறார்கள், அவர்களை வஞ்சித்து ஏமாற்றினார். இது நமக்கு தெரிந்த விஷயம்தான். ஆனால் முதல் அவர்கள் செய்த பாவம், கர்த்தருடைய வார்த்தையை மீறி நடந்ததுதான். மீறுதலே பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய வார்த்தையை மீறி செய்யாதே, அந்த பழத்தை சாப்பிடாதே, தொடாதே என்று சொன்ன காரியத்தை அவர்கள் செய்ததின் நிமித்தம் இந்த உலகத்திற்கு பாவம் வந்தது. பாவம் வந்தது, மனித குலம் பெருகிற்று. அதை அப்படியே விட்டு விடவில்லை. கர்த்தர் இந்த பாவத்திலிருந்து மனிதனை விடுதலையாக்கும்படியாக, இதிலிருந்து ஒரு பரிசுத்த சந்ததியை உருவாக்கும்படியாக, அதாவது ஒரு விவசாய நிலத்தில் விதை விதைக்கிற ஒரு விவசாயி தன் நிலத்தின் கனிகளை, ஒரு மரம் இருக்கிறது, பழம் பழுக்கிறது என்றால் அதில் சில சொத்தை பழங்கள் இருக்கும், சில அழுகிய பழங்கள் இருக்கும், சில காய்கள் நன்றாய் இருக்காது, எந்த ஒரு பழமாய் இருந்தாலும். ஆனால் அதையெல்லாம் நீக்கிவிட்டு நல்லதை தெரிந்து கொள்வார்கள். விவசாயம் அப்படித்தான் செய்வார்கள். அது போல கர்த்தரும் இந்த மனித குலத்தின் அருமையான நல்ல அறுவடையை எடுக்கும்படியாக ஆதியிலிருந்து சுத்திகரித்துக் கொண்டே வருகிறார். முதல் ஆதாம் ஏவாளுக்கு அவர் கொடுத்த கட்டளை, ஓய்ந்திருங்கள், நீங்கள் என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருங்கள் என்று சொன்னார். அதாவது அவர் கொடுத்த முதல் கட்டளை ஆதாம் ஐயாவுக்கு ஏதேன் தோட்டத்தை காவல் காக்க வேண்டும் என்று சொன்னார். இரண்டாவது, அந்த நன்மை தீமை அறியும் கனியை தொடாதே என்று சொன்னார். இந்த 2 வார்த்தைகளும் மீறப்பட்டது. சரி, இப்படியாக பாவம் உள்ளே வந்து மனித குலம் பெருகின பின்பு கர்த்தர் இதிலிருந்து வடிகட்டி பரிசுத்தமான வித்தை, பரிசுத்தமான மனிதர்களை தெரிந்து கொண்டு அவர்கள் சந்ததியை பெருக்கி தனக்கென்று ஒரு பரிசுத்த சந்ததியை உருவாக்குகிறார். ஒரு பழம் நல்ல பழமாக இருந்தால் விவசாயிகள் என்ன செய்வார்கள்? அந்த பழத்தை நன்கு பழுக்க வைத்து, காய வைத்து, அதில் உள்ள விதைகளை எடுத்து அடுத்த ஒரு செடிகளை உண்டு பண்ணுவார்கள், விதையை போட்டு. பொதுவாக அப்படித்தான் செய்வார்கள். சிறந்த கனியை தான் விதைக்கென்று எடுத்து வைப்பார்கள். எந்த காய் செடியாக இருந்தாலும், தானியமாய் இருந்தாலும், பருப்பு வகைகளாய் இருந்தாலும், எதா இருந்தாலும் சிறந்ததை எடுத்து விதைக்கென்று எடுத்து வைத்து விடுவார்கள். அதை எடுத்து சாப்பிட மாட்டார். அது போலதான் கர்த்தர் பிரித்து எடுத்து வருகிறார் மனித குலத்தை. அப்படி பிரித்து எடுத்த வம்சம்தான், அதாவது ஆதாம் ஏவாள் காலத்தில் இருந்து, மனித குலம் பிறந்ததிலிருந்து 1656ஆம் வருடத்தில், இத்தனை வருடங்கள் கழித்த பின்பு, 1655 வருடங்கள் கழித்த பின்பு, அடுத்த வருடத்தில் நோவா ஐயாவை பரிசுத்தமாய் தெரிந்து கொண்டார். நோவா ஐயாவையும் அவர் குடும்பத்தையும், அவருடைய 3 மகன்கள் 3 மருமகள்கள், மொத்தம் 8 பேராக
அந்த 8 பேரையும் தெரிந்து கொண்டு அவர்கள் மூலமாக பரிசுத்த சந்ததியை உருவாக்கினார். இது 10வது தலைமுறை. ஆதாம் ஐயாவின் 10வது தலைமுறையில் நடந்தது. நோவா ஐயாவின் 10வது தலைமுறை, அதிலிருந்து 10வது தலைமுறை ஆபிரகாம் ஐயாவை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அதாவது சேத்தின் வம்சத்திலிருந்து ஆபிரகாம் ஐயாவை தெரிந்து கொண்டார் 10வது தலைமுறையாக. இப்படி ஆபிரகாம் ஐயாவை தெரிந்து கொண்டு அவருக்கு ஒரு குழந்தையை கொடுத்தார். அவர்தான் ஏசாக்கையா. அவர் மகன், அவருக்கு 2 பிள்ளைகள் பிறந்தார்கள். ஏசா, யாக்கோபு என்று 2 பிள்ளைகள் பிறந்தார்கள். அதிலிருந்து ஒரு பரிசுத்த வித்தை எடுத்து ஒரு பரிசுத்தமான மனிதன் யாக்கோபு ஐயாவை எடுத்துக்கொண்டார். அவரை இஸ்ரவேலர் என்று பெயர் சூட்டினார். அவருக்கு 12 பிள்ளைகளை கொடுத்தார். அந்த 12 பேரும் 12 கோத்திர பிதாக்களாக இருக்கிறார்கள். இப்படி 12 கோத்திர பிதாக்கள் உருவாகி அவர்கள் சந்ததியை இஸ்ரவேலர்கள் என்று கர்த்தர் பிரித்தார். இப்படி மனித குலத்திலிருந்து ஒரு கூட்ட ஜனங்களை தெரிந்து கொண்டார். இந்த இஸ்ரவேலர்கள் என்ற 12 கோத்திரத்தாரும் ஒன்று சேர்ந்து உருவாக்கப்பட்ட பின்பு கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து இத்தனை முறை சுத்திகரித்து ஒரு பரிசுத்த ஜன கூட்டத்தை உருவாக்கினார். இந்த 12 கோத்திரத்தாரும் இஸ்ரவேலர்கள் என்று எண்ணப்பட்டார்கள். இவர்களுக்குள் பரிசுத்தமாய் வாழ்ந்து கர்த்தர் இவர்களோடுதான் கர்த்தர், அதாவது வனாந்திர பயணத்திலே எகிப்திலிருந்து கூட்டி வரும்போது 10 கட்டளைகளை கொடுத்து ஓய்வு நாள் உடன்படிக்கை, அதாவது 10 கட்டளைகளில் வரும் 10 கட்டளைகள், நியாய பிரமாணங்கள், பண்டிகை ஆசரிப்புகள், பலி செலுத்தும் முறைகள், இப்படி எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்து பரிசுத்தமாய் இருங்கள் என்று சொன்னார். இப்படியாக அவர்கள் யோசுவையாவின் தலைமையில் கானானுக்குள் பிரவேசித்தார்கள். யோசுவையாவின் காலத்தில் அவர்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து கர்த்தரிட்ட கட்டளைகளின்படி எல்லாம் செய்தார்கள். ஆனால் யோசுவையா மரித்த பின்பு அதன் பின்பாக அவர்கள் மீண்டும் பாவம் செய்ய, வழி நடத்துதல் சரியில்லாமல், யாரும் இல்லாமலும் பல விதங்களில் பல காரணங்களினால் அவர்கள் பாவம் செய்ய தொடங்கினார்கள். கர்த்தருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் நியாயங்களையும் மறந்து விட்டார்கள். அதை கீழ்ப்படிவதை விட்டு விட்டு இவர்கள், ஏனென்றால் இவர்கள் எங்கு போனார்களோ அந்த தேசத்தின் ஜனங்களின் பழக்க வழக்கங்களையும் பண்டிகைகளையும் கொண்டாடி கொண்டு அவர்கள் தெய்வங்களை வணங்கி கொண்டு இப்படி சிதறி போக தொடங்கினார்கள். கர்த்தர் அப்பொழுது அவர்கள் நியாயாதிபதிகளை, அவர்கள் நடுவில் இருந்து நியாயாதிபதிகளை எழுப்பி, ஒரு பரிசுத்தமான ஒவ்வொரு மனிதனையும் எழுப்பி தம்முடைய அன்பை அவர்களுக்கு வெளிப்படுத்தி பரிசுத்தமாக்கி அவர்கள் மூலமாக நல்லபடியாக இஸ்ரவேலரை வழி நடத்தி வந்தார். சிம்சோன் ஐயா முதல் இப்படியாக நடக்க தொடங்கியது. இப்படி நியாயாதிபதிகளின் காலம் வந்து கொண்டிருக்கும் பொழுது அதன் பின்பு கர்த்தர் தீர்க்க தரிசிகளை எழுப்பினார். தீர்க்க தரிசியாக சாமுவேல் ஐயா போன்ற தீர்க்க தரிசிகளை எழுப்பி கர்த்தருடைய வார்த்தையை ஜனங்களுக்கு சொல்லி வழி நடத்தி வந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேலர்கள் எங்களுக்கு ராஜாக்கள் வேண்டும் என்று கேட்டார்கள். இப்படியாக நீதி நியாயங்கள் கொஞ்சம் கொஞ்சம் பின்பற்றப்பட்டு சிலர் என்று ஒரு பகுதி மக்கள் தான் பரிசுத்தமாய் வாழ்ந்தார்கள். கர்த்தருக்கு பிரியமாய் எல்லோரும் வாழவே இல்லை. எல்லோரும் அல்ல, ஒரு சில பரிசுத்தமான கூட்டம் மட்டும் வாழ்ந்து கொண்டே இருந்தார்கள். இப்படியாக வரும்போது கர்த்தர் சவுல் என்னும் ராஜாவை முதல் ராஜாவாக இஸ்ரவேலுக்கு கொடுத்தார். கர்த்தருக்கு விருப்பம் இல்லாமல் தான் அதை செய்தார், அவர்களுடைய வேண்டுதலின்படி கேட்டு. அதன் பின்பு அவர் பாவம் செய்த பின்பு தாவீது ராஜாவை எழுப்பினார். தாவீது ராஜா இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் ஆண்டார். அடுத்தது சாலமோன் ராஜா எழுப்பினார். அவர் 12 கோத்திரங்களையும் ஆண்டார். அவர் காலத்தில் விக்கிரக ஆராதனை பெருகியது. தாவீது ராஜாவின் காலத்தில் தாவீது ராஜா அநேக பெண்களை திருமணம் செய்தார். சாலமோன் ராஜாவும் அதையே பின்பற்றி ஆயிரக்கணக்கான 1000 பெண்களை திருமணம் செய்ததாக சொல்லப்படுது. இப்படி செய்தது நிமித்தம் அந்த பெண்கள் எல்லாம், திருமணம் செய்த பெண்கள் எல்லாம் தேவாலயத்தை கட்டும் அளவுக்கு கர்த்தரிடத்தில் பக்தியாய் பரிசுத்தமாய் இருந்த சாலமோன் ராஜாவையும் வழி தவறி போக செய்து எருசலேம் முழுக்க விக்கிரக ஆராதனை செய்ய வைத்தார்கள். அந்த திருமணமாய் வந்த பெண்கள் சாலமோனின் மனைவிகளாய் வந்தவர்கள். இப்படியாக நடந்து கடைசியில் விக்கிரக ஆராதனையை நிமித்தம் சாலமோன் ராஜாவின் மகனான ரெகோபயாமின் காலத்தில் அவர்கள் எல்லாம் பாவம் செய்து கர்த்தருக்கு பிரியம் இல்லாமல் 2 பிரிவுகளாக பிரிந்து போனார்கள். கர்த்தருக்கு பிரியம் இல்லாததை செய்து 10 கோத்திரங்களை கர்த்தர் ஒதுக்கி விட்டார். அதாவது லேவி கோத்திரம் ஆசாரிய பணி, அது பொதுவான கோத்திரம். யூதா கோத்திரம் பரிசுத்தமாய் இருந்தது. கர்த்தர் தமக்கென்று பிரித்து வைத்துக் கொண்டார். எருசலேமை அரசாண்டு கொண்டு இருந்தார்கள். மற்ற 10 கோத்திரத்தாரும் பிரிந்து சென்று விட்டார்கள் தாவீது ராஜாவின் பேரப்பிள்ளையின் காலத்தில்.
இப்படியாக இஸ்ரவேலர்கள் 2 பிரிவாய் பிரிந்தார்கள். இப்படி பிரிந்து இப்படி உருவாகும் போது இந்த யூதா மட்டும்தான் கர்த்தருக்கு ஒரு கோத்திரம் பரிசுத்தமாய் இருந்தது. அவர்களும் அக்கிரமமும் பாவமும் செய்தார். அவர்களுடைய அக்கிரமங்களும் பாவங்களும் எல்லை மீறியது. முதலில் இச்சைக்கு இடம் கொடுத்தார்கள். தனி மனித ஒழுக்கம் இல்லாமல் வாழத் தொடங்கினார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக கர்த்தருக்கு விருப்பம் இல்லாத காரியம், கர்த்தருக்கு விரோதமான செயல்களை செய்ய தொடங்கினார்கள். பாவம் அப்படிதான் வளரும். இப்படியாக கர்த்தருடைய தேவாலயத்தில் கொண்டு வந்து வேறு விக்கிரகங்களை வைக்கும் அளவுக்கு பாவம் உச்சத்தை எட்டியது. அந்த சமயத்தில் தான் கர்த்தர் நியாயத்தீர்ப்பை இஸ்ரவேலுக்கு கட்டளையிடுகிறார். எரேமியாவின் காலத்தில் அவர்களை பாபிலோன் ராஜாவின் கையில் ஒப்பு கொடுத்தார். பாபிலோன் ராஜா வந்து அநேகரை கொன்று போட்டார். எருசலேம் நகரத்தை எரித்து போட்டார். தேவாலயத்தை எரித்து போட்டார். சிலரை சிறை பிடித்து கொண்டு போனார். இப்படியாக சிலர் எகிப்துக்கு ஓடி போனார்கள். இப்படியாக சிதறடிக்கப்பட்டது. இந்த சமயத்தில் தான் சிறைபிடிக்கப்பட்டு போன பரிசுத்தவான்களில் எசேக்கியேல் தீர்க்கதரிசி இருந்தார் பாபிலோன். அவருக்கு கர்த்தர் தீர்க்க தரிசனங்கள் சொல்லுகிறார். அதாவது இஸ்ரவேலர்களை நியாயம் தீர்க்கிறார். பாபிலோனில் இருக்கும் போது மீண்டு வந்தவர்கள், இறந்தவர்கள் போக மீதி இருந்த ஜனங்கள் பாபிலோனில் சிறை கைதிகளாய் இருக்கிறார்கள். அங்கு இருக்கிறவர்கள் மத்தியில் எசேக்கியேல் ஐயா இருக்கிறார். அவர்களுக்கு இஸ்ரவேலரை நான் எப்படி நியாயம் தீர்ப்பேன் என்பதை உவமையாக எசேக்கியேல் ஐயாவுக்கு சில துன்பங்களை கொடுத்து இப்படியாக இஸ்ரவேலர்கள் நியாயம் தீர்க்கப்படுவார்கள், யூதா கோத்திரத்தாரும் நியாயம் தீர்க்கப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தருடைய ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமாய் செயல்படுவதனால் அவர்களுக்குள் பாவம் வருகிறது. நல்ல தண்ணீரில் அழுக்கான தண்ணீர் சேருவது போல அதை சுத்திகரிக்கும்படியாக கர்த்தர் நியாய தீர்ப்பை கட்டளையிடுகிறார். இது எப்படி என்றால், ஒரு மனிதன் இச்சைக்கு இடம் கொடுத்து பாவம் செய்தால் ஒரு நாடு, ஒரு இன ஜனங்கள் எல்லோருக்கும் ஒரே பொதுவான காரியம் தான். அதாவது அவர்கள் இச்சை கொண்டு பாவம் செய்தால், அவர்கள் பாவம் செய்யும் போது என்னென்ன பாவம் செய்கிறார்களோ அதற்கேற்ற பொல்லாத ஆவிகள் அந்த தேசத்தை, அந்த ஜனங்களை ஆண்டு கொள்ளும். இந்த ஆவியை விரட்ட வேண்டும் என்றால் அவர்கள் செய்த பாவத்திற்கு நீதியின்படி, கர்த்தர் நீதி உள்ளவர் அல்லவா, நீதியின் சூரியன், நீதி நியாயங்களின்படி இவர்கள் செய்த தவறுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும். ஒரு பள்ளி அறையில் படிக்கும் மாணவர்கள் தவறு செய்யும் போது ஆசிரியர்கள் தண்டித்து அவர்களை திருத்துவது போல, அதற்கேற்ற தண்டனை கொடுப்பது போல கர்த்தர் இஸ்ரவேலருக்கு தண்டனை தருகிறார். இப்படியாக அவர்களுக்கு தண்டனை கொடுத்து அந்த பாவ கரையை நீக்கி போட்டு இஸ்ரவேலர்களை சுத்திகரிக்கிறார். ஏனென்றால் நம்முடைய பிள்ளைகளோடு தீய பிள்ளைகள், அதாவது தவறான பாவம் செய்கிற பிள்ளைகள் சேர்ந்து கொண்டால் நாம் என்ன செய்வோம்? நம் பிள்ளைகளை அந்த பாவம் செய்கிற அக்கிரமக்கார பிள்ளைகளிடமிருந்து பிரித்து எடுத்து கொண்டு வந்து நம் பிள்ளைகளை காப்பாற்ற நினைப்போம். அது போல பொல்லாதவன் கையில் மாட்டிக்கொண்ட ஜனங்களை விடுவிக்கும்படியாக கர்த்தர் தண்டித்து அவர்களை மீட்டுக் கொள்கிறார். இப்படியாக கர்த்தர் அவர்கள் செய்த அக்கிரமத்திற்கு ஏற்ற தண்டனையை கொடுத்து தம்முடைய ஜனங்களை சுத்திகரிக்கும்படியாக தண்டிக்கிறார். இப்பொழுது ஒரு காரியம் கவனிக்க வேண்டும். இப்படி இஸ்ரவேலர்களின் அக்கிரமம் பெருகியது. அதாவது பெரும் கூட்ட ஜனங்களிடமிருந்து தமக்கென்று ஒரு இனத்தை தெரிந்து கொண்டார். உலகெங்கும் மனிதர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இஸ்ரவேல் என்ற ஒரு மனிதனின் வம்சத்தை மட்டும் தெரிந்து கொண்டுதான் கர்த்தர் இந்த இடத்தில் அவர்களை தமக்கென்று பரிசுத்தப்படுத்தி அவர்களோடு உடன்படிக்கை செய்கிறார். நீங்கள் இப்படி நடந்தால் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன், என் ஜனமாய் இருப்பீர்கள் என்று. கவனிக்க வேண்டிய காரியம் என்னவென்றால், இந்த இஸ்ரவேலரை தவிர மற்ற ஜனங்கள் உலகெங்கும் இருந்தார்கள். மற்ற ராஜாக்கள், மற்ற இனத்தவர்கள் நிறைய பேர் இருந்தார்கள். அதிகமான ஜனங்கள் இருந்தார்கள். ஆனால் அவர்கள் பின்பற்றி வந்த நியாய தர்மத்தை விட இஸ்ரவேலர்களின் நியாயம் குறைந்து போயிற்று. அதாவது அந்நியர்கள், கர்த்தர் வழி நடத்தாத, கர்த்தர் அவர்கள் வேண்டாம் என்று விலக்கிவிட்ட ஜனங்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்கள் கொஞ்சமாவது நியாயமாய் நீதியாய் நடந்தார்கள். ஆனால் அவர்களை விட மோசமாக, கொஞ்சம் கூட நீதி நியாயம் இல்லாமல், இரக்கம் இல்லாமல், கர்த்தருக்கு பிரியமாய் நடக்காமல் இஸ்ரவேலர்கள் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டு கர்த்தரை தெய்வமாய் வணங்கி கொண்டு
இவர்கள் செய்த அக்கிரமங்கள் மகா பெரியது, அவர்களை விட மோசமாய் இருந்தது. அந்நியர் பரவாயில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். அடுத்தவர்களை நான் தெரிந்து கொள்ளாத ஜனங்கள், என்னை அறியாதவர்கள், பொல்லாத ஆவியை பின்பற்றி வாழ்கிற ஜனங்கள் நீதியாய் நடக்கிற அளவுக்கு கூட நீங்கள் நடக்கவில்லை. இதைவிட மகா பெரிய தீங்கை நீங்கள் செய்கிறீர்கள். அவர்களை விட மோசமாய் போய்விட்டீர்கள். அதாவது இவர்கள் மகா பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் அந்நியர்களை விட. ஆனால் இவர்கள் அவர்களை விட மோசமான நிலைக்கு தரம் தாழ்ந்து போனார்கள். இப்பொழுது கர்த்தர் என்ன செய்வார்? இப்படி மோசமான நிலைக்கு இஸ்ரவேலர்கள் போனதை நிமித்தம் கர்த்தர் அவர்களிடத்தில் தண்டனையை அனுமதித்தார். இஸ்ரவேலருக்கும் யூதா ஜனங்களுக்கும் தம்முடைய ஜனங்கள் என்று கர்த்தர் யாரை தெரிந்து கொண்டாரோ அவர்களுக்கு நியாய தீர்ப்பை கட்டளையிட்டார்கள். இதை என்ன செய்தார்? அவர்களுக்கு எப்படிப்பட்ட தண்டனை கர்த்தர் கொடுக்கிறார் என்பதை குறித்து இந்த வேத பகுதி நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. அந்நியர்களை விட மோசமாக கர்த்தருடைய கட்டளைகளையும் நியாய பிரமாணங்களையும் கை கொள்ளாமல் மீறி நடந்தார்கள். கர்த்தருடைய வார்த்தையை மீறி செயல்பட்டார்கள். எப்படி ஆதாமையா ஏவாளம்மா எப்படி கர்த்தருடைய வார்த்தையை மீறினார்களோ அதே செயலை இவர்கள் செய்ததுதான் கர்த்தருடைய பார்வையில் குற்றமாய் இருந்தது. எல்லா காரியங்களிலும் மீறி நடந்தார். அதுதான் இப்படி அவர்கள் செய்யும் போது கொஞ்சமாவது உணர்வுள்ளவர்களாய் இருந்து அந்நியர்களை போலவாவது நாம் நீதியோடு நடக்க வேண்டும் என்ற எண்ணமில்லை. இச்சைக்கு இடம் கொடுப்பது, நியாயமில்லை, அதாவது பணத்தாசைக்கு இடம் கொடுப்பது, பெருமையோடு அலைவது, சுய பெருமையை தேடுவது, சுயநலமாய் வாழ்வது, இதுதான் காரணம். எல்லா பாவங்களுக்கும் அடித்தளம் சுயநலமும் பெருமையும் தான். இதுதான் அவர்களை ஆண்டு கொண்டிருந்தது. இப்படி செய்ததினால் கர்த்தர் அவர்களை நினைத்தார். அவங்களுக்கு கர்த்தர் சொல்லுங்க, நானே உங்களுக்கு நியாயம் தீர்ப்பேன். நீங்கள் இப்படி செய்ததினால் உங்களுக்கு நான் நியாய தீர்ப்பை கொடுப்பேன் என்று சொல்லுவார். இப்படி நீங்கள் அவர்களை விட அந்நியர்களை கண்களுக்கு முன்பாக அவர்களை விட நீங்கள் மோசமாக நடந்து கொண்டதினால், எனக்கு கீழ்ப்படியாமல் போனதினால், அந்நியர்களுக்கு முன்பாக அவர்கள் கண்களுக்கு முன்பாகவே உங்கள் மேல் நான் நீதியை செலுத்துவேன். உங்களுக்கு விரோதமாக வந்து உங்களை நான் தண்டிப்பேன். அப்படி என்றால் அவர்கள் முன்பாகவே உங்களுக்கு தீங்கை அனுப்புவேன். கொள்ளை நோய், பட்டயம், பஞ்சம், இப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்படும். தீமைகள் உங்களை தொடரும் என்று போகும். இப்பொழுது நான் உங்களுக்கு கொடுக்கிற நியாய தீர்ப்பு எப்படி இருக்கும் என்றால், இதுவரைக்கும் நான் யாரையும் இப்படி தண்டித்ததில்லை, இனிமேலும் நான் அப்படி தண்டிக்க போவதில்லை. அந்த அளவுக்கு மோசமான அதிக கொடுமையான தண்டனை உங்களுக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இஸ்ரவேலருக்கு பாபிலோனுக்கு சிறையிருப்பில் இருக்கும்போது, அதாவது கிமு 596 வருடங்களில், சுமார் 596 வருடங்கள் சமயத்தில் இப்படி நடக்கணும் கர்த்தர் பேசுகிறார் எசேக்கியேல். இப்படி நான் செய்வதனால் அது எப்படிப்பட்ட தண்டனை கிடைக்கும், ஒரு சூழ்நிலை உருவாகும் என்று கர்த்தர் சொல்கிறார். பெற்றோர்கள் பிள்ளைகளை அழித்து போடுவார்களாம் உணவுக்காக. பிள்ளைகள் பெற்றோரை அழித்து போடுவார்களாம் உணவுக்காக. இப்படி இந்த அளவுக்கு ஒரு பகைமை உணர்வு வருகிறது என்றால் அது எவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலையாய், கற்பனைக்கும் எட்டாத அளவு அவ்வளவு பெரிய கொடுமையான காலம் அப்பொழுது வரும் என்று கர்த்தர் சொல். நான் உன்னில், அதாவது பாபிலோனில் இருக்கிற ஜனங்கள் மத்தியில் தம்முடைய ஜனங்களிடத்தில் கர்த்தர் பேசுகிறார். நான் உன்னில் நீதி செலுத்தி அதில் இறந்து போனவர்கள் தவிர மீதியா இருக்கிறவர்களை உலகெங்கும் சிதறி போக பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இஸ்ரவேலர்கள் சிதறி அடிக்கப்படுகிறார்கள். சிதறப்பட்டு எல்லா தேசங்களிலும் அனாதைகளாக ஓடி தங்கும்படியாக கர்த்தர் சிதறடிக்க பண்ணுகிறார். இப்படி நான் செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். சீ என்று சொல்லும் அளவுக்கு தரம் தாழ்ந்த காரியத்தை நீ என்னுடைய ஆலயத்தில் நீ செய்ததினால், கர்த்தருக்கு விரோதமான அருவருப்பான காரியத்தை செய்ததினால், சீ இப்படி செய்வார்களா அப்படி என்று சொல்லும் அளவுக்கு பொல்லாத அந்நிய விக்கிரகங்களை செய்து கொண்டு வந்து தேவாலயத்தில் வைத்தார்கள். அதைதான் கர்த்தர் சொல்கிறார். அப்படி நீ செய்ததின் நிமித்தம்
என் கண் உன்னை தப்ப விடாது. உன்னை விரட்டி பிடித்து உன்னை நீ தப்பிக்கவே முடியாது. உன்னை நான் அழித்து போடுவேன் என்று கர்த்தர் நீதி உள்ளவர். எவ்வளவுதான் நாம் அக்கிரமம் செய்வது, நான் உன்னை குறுகி போக பண்ணுவேன், இறங்க மாட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இரக்கத்தை காண்பிக்க மாட்டேன் உனக்கு. நீ கதறி அழுதால் உடனே இறங்கி இறங்கி இத்தனை காலம் உன்னை நான் காப்பாற்றினேன். ஆனால் உன் அக்கிரமத்தை விட்டு நீ நிரந்தரமாய் விலகவில்லை. இஸ்ரவேலரை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக நடந்த சம்பவம். அதனால் நான் இறங்க மாட்டேன். நீ செய்த அக்கிரமங்களை நிமித்தம் உனக்கு இரக்கம் காண்பிக்காமல் என் கண் உன்னை தப்ப விடாமல் உன்னை தண்டித்து தீருவேன் என்று கர்த்தர் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், சத்தியம் செய்து கர்த்தர் சொல்லிவிட்டார். உன்னை நான் அழித்து போவேன், உனக்கு இதை செய்தே தீருவேன் என்று. 1/3 ஜனங்கள் கொள்ளை நோயினால் சாவார்கள், கொஞ்சம் பேர் பஞ்சத்தினால் சாவார்கள். மிச்சம் இருக்கிற இன்னொரு பங்கு, 1/3 ஜனங்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்கள் பட்டயத்தால் சாவார்கள். கொள்ளை நோயால் 1/3 பேர் இறப்பார்கள். கொள்ளை நோயும் பஞ்சமும் வந்து அடுத்த 1/3 ஜனங்கள் இருப்பவர்கள் பட்டயத்தால் கொல்லப்படுவார்கள். மிச்சம் இருக்கிற 1/3 ஜனங்கள் உலகெங்கும் சிதறி போக பண்ணுவேன், சிதறடிக்கப்படுவார்கள். எல்லா தேசங்களிலும் அணைந்து திரிவார்கள். இப்படி என் கோபம் நிறைவேறும், என் உக்கிரத்தை உங்கள் மேல் தங்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். உக்கிரம் என்றால் மகா கோபம், உயர்ந்த நிலையில் இருக்கிற கோபம். அந்த அளவுக்கு ஒரு எரிமலை வெடிப்பது போல அந்த அளவுக்கு கர்த்தர் மிகுந்த கோபத்தோடு அந்த கோபத்தை உங்கள் மேல் இறக்குவேன் என்று சொல். அப்படி என் கோபத்தை உங்கள் மேல் இறக்க பண்ணுவதினால், அப்படி என் உக்கிரத்தை அதிகப்படியான அந்த கோபத்தை உன்மேல் தங்க பண்ணுவதினால் என் மனதை ஆற்றிக் கொள்வேன். அவர் கோபம் தீரும், அதாவது அவன் கர்த்தருடைய மனம் மாறும்படி தண்டித்து அவர்களை அழுத்து நொறுக்குகிறார். கர்த்தருடைய உணர்வுகள் போலதான் நமக்கும் இருக்கிறது. நம்ம அதிக கோபமாய் இருப்போம். ஆனால் அதற்கு சம்பந்தப்பட்டவர்களை நாம் தண்டிக்கும் போது நம் கோபம் தனியும், ஆறும். அது போல நான் என் கோபத்தை ஆற்றிக்கொள்வேன், என்னை தண்டித்து ஆற்றிக்கொள்வேன் என்று சொல்வேன். நான் என் உக்கிரத்தை அவர்கள் மேல் நிறைவேற்றும் போது என் வைராக்கியத்தில் இதை நான் பேசினேன் என்று அவர்கள் அறிந்து கொள்வார்கள். உன்னை கடந்து போகிற யாவருக்குள்ளும் உன்னை சுற்றுப்புறத்தார், உன்னை கவனித்துக் கொண்டிருக்கிற உன்னை சுற்றிலும் இருக்கிற தேசத்தார் கண்களுக்கு முன்பாக நான் உன்னை பாழும் நிந்தையும் ஆக்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர்கள் முன்பாக நீ செய்த பாவங்களை பார்த்தவர்கள், உன் அக்கிரம வாழ்க்கையை பார்த்தவர்கள், நான் உனக்கு கொடுக்கும் தண்டனையையும் அவர்கள் பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தருடைய நீதி வெளிப்படும். கர்த்தர் நீதி உள்ளவர், தமது நீதி வெளிப்படுத்தும்படி அவர்களை தண்டித்து தீர்வார், தவறு செய்தவர்களை. இப்படி உன்மேல் நான் நீதி செலுத்தி உன்னை தண்டிக்கும் போது உன்னை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் எச்சரிப்படைவார்கள். ஓ, நான் தவறு செய்தால் கர்த்தர் இப்படி தண்டிப்பார், கர்த்தர் தெய்வம் ஒருவர் இருக்கிறார், தண்டனை வரும் என்ற எச்சரிப்பு அவர்களுக்கு வரும். உங்களை குறித்து நிந்திப்பார்கள். இப்படி போய் செய்தார்கள் அல்லவா, இவ்வளவு செய்தார்கள், அதனால்தான் இப்படி வந்தது என்று அவர்களுக்கு, இஸ்ரவேலருக்கு மரியாதை குறைச்சல் உண்டாகும். அவர்கள் தவறு செய்தார்கள், கர்த்தர் இவர்களை தண்டித்தார் என்று அநேகர் பேசுவார்கள். அடுத்த ஜனங்கள் பேசுவார்கள், கர்த்தராகிய நான் இதை சொன்னேன் என்று கர்த்தர் சொன்னார். இப்படியாக நான் இவர்களை தண்டித்து இதை நான் உங்களை செயல்படுத்துவேன் என்று சொன்னேன். உங்களை அழிப்பதற்காக நான் அப்பம் எனும் ஆதரவை, பஞ்சத்தை அம்பாக நான் உங்கள் மேல் அனுப்புவேன். பஞ்சத்தை உங்களுக்கு கொடுப்பேன். பஞ்சத்தை உங்கள் மத்தியில் அதிகரிக்க பண்ணி அப்பம் என்னும் ஆதரவு கோடை முறித்து போடுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆகாரம் கிடைக்காமல் பசி பற்றி கிடப்பீர்கள், அப்படிப்பட்ட ஒரு நிலையை உங்களுக்கு அனுப்புவேன், உங்கள் அக்கிரமத்தை பெற்று தண்டனையாக என்று கர்த்தர் சொல்கிறார். பஞ்சத்தை உனக்கு விரோதமாக அனுப்புவேன், உன்னை பிள்ளைகளற்றவர்களாக்கும் கொடிய மிருகங்களை உன்மேல் அனுப்புவேன் என்று சொல்கிறார். அநேக மிருகங்கள் வந்து உங்களை கொன்று போடும் என்று கர்த்தர் சொல்கிறார். உங்களை பிள்ளைகளற்றவர்களாகும், பிள்ளைகளை கொன்று போடும்படி துஷ்ட மிருகங்களை அனுப்புவேன் என்று சொல்கிறார். துஷ்ட மிருகம் என்றால் சிங்கம், புலி மட்டும் அல்ல, பாம்பு, எலி போன்ற பலவித மிருகங்கள் காட்டில் இருப்பவை. ஒரு நோயை கொண்டு வந்து பரப்பும், விஷ பூச்சிகள் வந்து கடித்து அநேகர் மறித்து போவார்கள்.
அநேகம் பெருகுகிறதுனால் இப்படியெல்லாம் நடக்கும் என்று கர்த்தர் சொல்றார். கர்த்தர் தண்டிக்கும் விதம் இது. கர்த்தருடைய கோபம் வந்தா இதெல்லாம் வாழ்க்கையில் வரும் மனித இனத்தில். கொள்ளை நோயும் ரத்தம் சிந்துதலும். கொள்ளை நோய் என்றால் தொற்று நோய்கள் பரவும். ரத்தம் சிந்துதல் என்றால் யுத்தங்கள் வரும். பட்டயத்தை உங்கள் மேல் நான் வர பண்ணுவேன். சண்டை சச்சரவுகள் வரும். தேசங்களுக்கு நேராக யுத்தங்கள் வரும். தீவிரவாத அழிவுகள் வரும். இப்படியெல்லாம் நடந்து உங்களை நான் அழிந்து போக பண்ணுவேன். தீமையை உங்களுக்கு அனுப்புவேன் என்று தந்தை சொன்னார். இதெல்லாம் மனிதர்கள் செய்த தவறுக்கு கர்த்தர் தண்டனை போகிறேன் என்று சொல்கிறார். இதெல்லாம் நடந்து முடிந்து விட்டது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பே இதெல்லாம் இந்த உலகத்தில் நடந்து முடிந்த வரலாற்று செய்தி இது. கிமுவில் நடந்த 596 வருடங்களில் நடந்த, அதற்கு பின்பும் நடந்த வரலாற்று செய்தி இது. சத்தியமான உண்மை, கற்பனை அல்ல, கதையல்ல. இப்படியெல்லாம் கர்த்தர் நியாயம் தீர்க்கிறார். இப்படி கர்த்தர் கொடுத்த இந்த தண்டனைகளின் விளக்கம் இருக்கிறது அல்லவா, அந்த அட்டவணை. இதில் எது நமக்கு நடந்தாலும் நாம் இப்பொழுது கேட்ட காரியங்கள் எல்லாம் கர்த்தர் தான் அனுமதிக்கிறார். நாம் செய்கிற தவறுகளுக்கு தான் இப்படிப்பட்ட காரியங்கள் நம் வாழ்க்கை நடக்கிறது என்பதை புரிந்து கொள்வோம். சண்டை சச்சரவுகள் வீட்டில் இருக்கிறதா? கொள்ளை நோய்கள், நோய் துன்பம் இருக்கிறதா? பஞ்சம் பற்றாக்குறை இருக்கிறதா? இதற்கெல்லாம் காரணம் நாம் கர்த்தரை விட்டு விலகி கர்த்தருக்கு விரோதமாய் செயல்படுவதுதான் என்பதை புரிந்து கொண்டு மனம் திரும்பி செய்த பாவத்திற்கு மன்னிப்பு கேட்டார். இனி செய்யாமல் இருந்தால் கர்த்தர் மன்னித்து இந்த பாடுகளிலிருந்து நமக்கு விடுதலை தருவார். அவர் நம்மை காப்பாற்றி நடத்துவார். கர்த்தர் கிருபை உள்ளவர், அவர் நீதியின் சூரியன். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. அவர் நீதிக்குள் கிருபை அடங்கி இருக்கிறது. எசேக்கியேல் 6ஆம் அதிகாரம். இந்த வேத பகுதியில் கடைசி வசனத்தில், அதாவது இந்த அதிகாரத்தின் முடிவில் கர்த்தர் வார்த்தை சொல்லியிருக்கிறார். அதாவது கர்த்தர் சொல்லுகிறார், நான் என் ஜனங்களுக்கு விரோதமாக அவர்களை நான் தண்டிப்பேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது பல இடங்களில் இந்த வார்த்தையை கர்த்தர் பயன்படுத்தி இருக்கிறார். இதன் பொருள் என்ன என்றால், கர்த்தருடைய ஜனங்கள், மனித இனம் என்ன செய்கிறது என்றால், கர்த்தர் சொன்னதும் கேட்பதில்லை, பல முறை சொன்னாலும் கேட்பதில்லை. இப்படிப்பட்ட நிலையில் இருப்பவர்களை கர்த்தர் அவருடைய பாஷை, அதாவது நியாய தீர்ப்பை கொடுத்து சொல்லுகிறார், நான் தான் கர்த்தர் என்று. இதன் பொருள் என்னவென்றால், கர்த்தர் முதலில் மனிதனுக்கு கட்டளைகளையும் கற்பனைகளையும் கொடுத்து தம்மை அவர் வெளிப்படுத்த விரும்புகிறார். ஒரு பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகள் தங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்ப்பது போல, கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் நம்மை புரிந்து கொள்ள வேண்டும், என்னை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், எனக்கு பயந்து அவர்கள் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். இது எவ்வளவு நியாயமான நீதியான செயலா இருக்கிறது. இதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள ஒரு காரியம் பார்ப்போம். நாம் ஒரு மனிதர்களால் தயாரிக்கப்பட்ட பொருள்கள் தான் வீட்டில் பயன்படுத்தக்கூடிய வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ் போன்ற பொருட்கள் எல்லாம் இருக்கிறது. தையல் மிஷின் இருக்கிறது, கிரைண்டர், மிக்சி, இப்படி பல பொருட்களை தயாரித்து நாம் பயன்படுத்துகிறோம். இப்படி நாம் செய்து கொண்டு இருக்கும் போது அந்த பொருள்கள் ஏதாவது பழுதானால் நமக்கு எவ்வளவு அது கடினமாய் இருக்கும். ஐயோ, இப்படி பழுதாகி விட்டதே, இப்பொழுது தானே புதிதாய் வாங்கினோம், அதற்குள் இப்படி ஆகிவிட்டதே என்று சொல்லுவோம். பழுதாகுதல் என்றால் என்ன? அது தன் வேலையை செய்யாமல் இருக்கும். வாஷிங் மிஷின் போட்டால் அது துணி துவைக்காது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அது என்ன ஆகிறது? நமக்கு வேதனையை தருகிறது. அது ஒழுங்காக அது வேலை செய்தால் அது நமக்கு வேதனையை தராது. ஏன் அப்படி? நம்மால் படைக்கப்பட்ட பொருள்கள், நம்முடைய பொருள்கள், நமக்கேற்றபடி, நாம் நினைத்தபடி, நம்முடைய கட்டளையின்படி அது செயல்பட வேண்டும் என்று விரும்புகிறோம். செல்போன் எடுக்கிறோம், நாம் எதையாவது வேலை செய்ய தொடங்குகிறோம். அந்த நேரத்தில் சிக்னல் இல்லை என்றால் நமக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும். சிக்னலே இல்லை, எப்படி வேலை செய்வது என்று நமக்கு எரிச்சல் உண்டாகும் அல்லவா? நாம் படைக்கப்பட்ட பொருள்கள் எல்லாம்
மிக துல்லியமாய், மிக சரியாய், மிக சரியான நேரத்தில், மிக சரியான வேகத்தில், மிக துல்லியமாக, முழுமையாக வேலை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். செல்போன் எடுத்தால் முழுமையா இருக்க வேண்டும், சிக்னல் ஃபுல்லா இருக்க வேண்டும், சார்ஜ் இருக்க வேண்டும், அது வேகமாக செயல்பட வேண்டும், துல்லியமான பதில் நமக்கு கொடுக்க வேண்டும், வேலையெல்லாம் அவுட்புட் நமக்கு துல்லியமா இருக்க வேண்டும் என்றெல்லாம் எதிர்பார்க்கிறோம். கர்த்தரால் படைக்கப்பட்டவர்கள் தானே மனிதர்களாகிய நாம் இப்படிதான் வாழ வேண்டும் என்று கர்த்தர் கட்டளைகளையும் கற்பனைகளையும் கொடுத்திருக்கிறார் அல்லவா? வேத புத்தகம் என்னும் 10 கட்டளைகள் நிரம்பிய பரிசுத்த வேதாகமத்தை நம் கைகளில் கொடுத்திருக்கிறார். இந்த வசனத்தை படித்து இதற்கின்படி கீழ்ப்படிந்து எனக்கு வாழுங்கள், என்னை பற்றின பயம் உங்களிடத்தில் இருக்க கடவுது என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அவர் பட்சிக்கிற அக்கினி, நீதியின் சூரியன் என்று பெயர் பெற்றவர். நாம் அவருக்கு பயந்து நடுங்கி அவருக்கு கீழ்ப்படிந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து நாம் நடக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தம், அவர் விருப்பம். அவர் படைத்த பூமி, அவர் படைத்த மனிதன் அவர் விருப்பப்படி வாழ வேண்டும் என்பது மிக சரிதானே? அதை ஏன் நாம் கீழ்ப்படிய மாட்டோம் என்கிறோம்? கர்த்தர் சொன்ன காரியத்தை என்னால் செய்ய முடியாது என்று சொல்லும் உரிமை நமக்கு இல்லை. இது முடியுமா முடியாதா ஆராய்ச்சி தேவையில்லை. வேத வசனத்தை கடைபிடித்து வாழ முடியுமா? அதெல்லாம் முடியாது, அந்த அளவுக்கெல்லாம் யாராலும் பரிசுத்தமாய் வாழ முடியாது என்று சொல்லுகிறவர்கள் பலர். இதை சொல்லுவதற்கு, வாயினால் உச்சரிப்பதற்கு வாய் கூசவில்லையா? கர்த்தருடைய வார்த்தைகளையும் அவருடைய கட்டளைகளின் கற்பனைகளையும் கை கொள்ள முடியாது என்று சொல்வதற்கு நாம் யார்? சரி, என்றாவது முயற்சி செய்திருக்கிறோமா? வேத வசனத்தை முழுமையாய் படித்திருக்கிறோமா? படித்து அதன் கருத்தை புரிந்து கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டதை செய்திருக்கிறோமா? செய்து பார்த்தோமா? வாழ்ந்து பார்த்தோமா? முடியாது என்று சொல்வதற்கு, அதை செய்து பார்த்து முடியாது என்று சொல்ல வேண்டும். வேத வசனத்தை முழுமையாய் படித்து புரிந்து கொண்டு அதன்படி அதன் பின்பு கர்த்தரின் இருதயத்தை புரிந்தவர்கள் சொல்ல வேண்டும், இது முடியும், இது முடியாது என்றும். அதை நியாயத்திருக்கிற தகுதியும் நமக்கு இல்லை என்பதே உண்மை. ஒரு பேச்சுக்காக சொல்லலாம், அதை கூட செய்வதில்லை. கர்த்தர் நல்லவர் என்று பாட்டு பாடுகிறோம், கர்த்தர் நல்லவர் என்று எங்கும் வசனத்தை எழுதி வைக்கிறோம். அவர் என்ன கெட்டவரா முடியாத காரியத்தை செய்ய சொல்வதற்கு? நம்மால் முடியாத ஒரு பாரத்தை அளவுக்கு அதிகமாய் நம்மை சுமக்க சொன்னால் அந்த மனிதனை பார்த்து நாம் கொடியவன் என்று சொல்லுவோம். இவ்வளவு பாரத்தை என் மேல் சுமத்துகிறானே, என்னால் எப்படி சுமக்க முடியும் என்று சொல்லுவோம். கொடுமைக்காரன் என்று சொல்லுவோம் அல்லவா? ஒரு மாட்டு வண்டி இழுத்து கொண்டு ரோடில் போகிறது, அதை நாம் பார்க்கிறோம். அதிக பாரம் அதில் இருந்தால் நாம் என்ன சொல்லுவோம்? அதை வழிநடத்தி செல்லுகிறவனை பார்த்து, ஏன் இவ்வளவு பாரம் சுமத்துகிறாய், அந்த மாட்டை ஏன் இவ்வளவு கஷ்டப்படுத்துகிறாய் என்று நாம் சொல்லுவோம். ஒரு கொடியவன் தான் அப்படி செய்வான். அப்படி இருக்க கர்த்தர் நல்லவராய் இருக்கும் போது நம்மால் செய்ய முடியாததை செய்ய சொல்லுவாரா? அவருக்கு தெரியாதா? நம்மை படைத்தவர், நம் சிந்தையை படைத்தவர், நம் நினைவுகளை படைத்தவர், நம்முடைய சரீர வலிமை, மன வலிமை, ஆவிக்குரிய நிலை எல்லாம் தெரியும் அல்லவா அவருக்கு? எல்லாம் அறிந்த கர்த்தர் நம்மை அறிந்தவர், நம் மன வலிமையை அறிந்தவர், நம் சமுதாயம், நாம் வாழும் சூழ்நிலை எல்லாம் அறிந்தவர் தானே நமக்கு கட்டளைகளையும் கற்பனையும் கொடுத்திருக்கிறார். அப்படி இருக்க அவைகளை நம்மால் கடைபிடிக்க முடியும். முடிந்ததை தான் கர்த்தர் சொல்லுவார். முடியாத பாரத்தை, முடியாத கடினமான காரியத்தை நமக்கு கர்த்தர் கொடுக்க மாட்டார். இந்த அன்பு, கர்த்தர் மேல் அன்பு வைத்திருந்தால்தான் இந்த முடிவை சொல்ல முடியும், நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் நல்லவர் என்று ஒப்புக்கொண்டவர்களால் தான் இந்த காரியத்தை விசுவாசிக்க முடியும், ஏற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் நல்லவராய் இருக்கும் போது அவர் நம்மை சுமக்க முடியாத பாரமாக வேதவசனத்திற்கு கீழ்ப்படிங்கள் என்று சொல்ல மாட்டார். இந்த உலகத்திலும் இந்த காலத்திலும், காலம் என்ன காலம்? கர்த்தர் எல்லா காலத்திற்கும் அதிபதி அல்லவா? பூமி தன்னைத்தானே சுழலுவதால் தான் ஒரு நாள் உண்டாகிறது. அதை தொடர்ந்து அதன் இயக்கத்தை வைத்து பூமி, சூரியன், நிலா இதன் இயக்கத்தை வைத்து மாதம், வருடம் எல்லாம் உண்டாகிறது. காலங்களுக்கும் பிரமாணங்களுக்கும் அவர் அதிபதி அல்லவா?
காலத்தின் சட்டதிட்டங்களுக்கு. அப்படி இருக்க அவரை பார்த்து முட்டாள்தனமாக நாம் பேசிக் கொண்டிருக்க கூடாது. கர்த்தர் முடிந்த காரியத்தை சொல்வார், அதை நாம் செய்ய வேண்டும். அதை முதலில் தெரிந்து கொள்வோம், நிச்சயம் நம்மால் முடியும். இப்படி கர்த்தருடைய வார்த்தைக்கு இஸ்ரவேலர்கள் கீழ்ப்படியாமல் கர்த்தருடைய வார்த்தையை மீறி மீறி நடந்தார்கள். கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியவில்லை. அதனால் கர்த்தர் அவர்களுக்கு நியாய தீர்ப்பை கட்டளையிட்டார். யூதா தேசத்திற்கும் எருசலேமுக்கும் கர்த்தர் நியாய தீர்ப்பை கட்டளையிட்டார். அவர்கள் செய்த தவறுகளுக்கு, பாவங்களுக்கு தண்டனையாக கர்த்தர் கொடுக்கிறார். என்ன செய்கிறார் என்றால், கர்த்தர் அதை செய்வதற்கு முன்பாக எசேக்கியேல் ஐயா மூலமாக இதை செய்ய போகிறேன் என்று கர்த்தர் எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலமாக தீர்க்க தரிசனம் உரைக்க சொல்லுகிறார். அவரை பார்த்து கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை அவருக்கு கொடுத்து, நீ போய் தீர்க்க தரிசனம் சொல்லு என்று சொல்லுகிறார். இப்படியாக கர்த்தர் சொல்லும் அந்த தீர்க்க தரிசனம் என்ன? கர்த்தர் என்ன செய்ய போகிறார்? இஸ்ரவேலருக்கும் யூதா ஜனங்களுக்கும் விரோதமாக கர்த்தர் என்ன செய்ய போகிறேன் என்று சொல்லுகிறார். அதாவது பர்வதங்களை பார்த்து பேசு என்று எசேக்கியேலிடம் சொல்லுகிறார். அதாவது மிகப்பெரிய மலைகளை பார்த்து அவைகளிடம் போய் நீ சொல்லு நான் சொல்வதை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி என்றால் மலைகளுக்கு நியாய தீர்ப்பு, எருசலேமில் இருக்கிற மலைகளுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கப்படுகிறது. இஸ்ரவேலில் இருக்கிற பர்வதங்களையும் குன்றுகளையும் ஓடைகளையும் பள்ளத்தாக்குகளையும் பார்த்து கர்த்தர் சொல்லுகிற தரிசனமா இருக்கிறது, தீர்க்க தரிசனமா இருக்கிறது. இதோ நானே உங்கள் மேல் பட்டயத்தை வர பண்ணி, அதாவது பர்வதங்கள் என்று சொல்லும் போது பெரிய மலைகள், குன்றுகள் என்று சொல்லும் போது சிறு சிறு மலைகள், நீர் ஓடைகள், தண்ணீர் ஓடுகிற நீர் ஓடைகள், பள்ளத்தாக்குகள், இப்படிப்பட்ட இடங்களில் என்ன இருந்தது? கர்த்தர் அவைகளை பார்த்து நான் உங்களுக்கு விரோதமாய் செயல்படுவேன் என்று சொல்லுகிறார். பட்டயத்தை வர பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். அந்த இடங்களில் எல்லாம் கர்த்தர் அழிவை உண்டு பண்ணுவார் என்று பொருள். இது ஏன் கர்த்தர் சொல்லுகிறார்? நானே உங்கள் மேல் பட்டயத்தை வரை பண்ணி அந்த மேடைகளை அழித்து போடுவேன் என்று சொல்லுகிறார். இந்த இடங்களில் எல்லாம் மேடைகள் இருந்தது, மிகப்பெரிய மலைகள், குன்றுகள், பள்ளத்தாக்கு, நீரோடைகள். என்ன மேடைகள்? அப்படி என்றால் பொல்லாத ஆவிகளுக்கு, அந்த காலத்தில் பொல்லாத ஆவிகளுக்கு இந்த இடங்களில் எல்லாம் பலிபீடங்களை கட்டி அவைகளுக்கு பலி செலுத்தி கொண்டு வந்தார்கள். பொல்லாத இருளின் கிரியைகளுக்கு, தேவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய பொல்லாத இருள்களுக்கு, இருளின் பொல்லாத ஆவிகளுக்கு அங்கெல்லாம் மேடைகள் அமைக்கப்பட்டு விக்கிரகாராதனை செய்யப்பட்டு அந்த பொல்லாத ஆவிகளுக்கு பலி செலுத்தி வந்தார்கள். இதை செய்தது யார்? இஸ்ரவேலர்கள். கர்த்தருடைய ஜனங்கள் செய்யக்கூடாத காரியத்தை இவர்கள் செய்தார்கள். அது நிமித்தமே கர்த்தர் சொல்லுகிறார், பட்டயத்தை வர பண்ணி அந்த மேடைகளை எல்லாம் நான் அழித்து போடுவேன் என்று சொல்லுகிறார். இப்படி நான் இந்த மேடைகளை அழித்து போட்டு உங்கள் சிலைகளை உடைத்து போட்டு உங்கள் விக்கிரகங்களுக்கு முன்பாக உங்கள் ஜனங்களை அழிந்து போவார்கள் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் அந்த இடங்களில் பட்டயம் வந்து அநேகம் பேர் சண்டை நடந்து அந்த சண்டையினால் வெட்டி கொண்டு ஒருவரை ஒருவர் இறந்து போவார்கள் என்று பொருள். தங்களை தாங்களே அழித்துக் கொள்ளும் நிலை. அப்படிப்பட்ட இடங்களில் இந்த பலிபீடங்கள் அண்டையில், அதன் அருகிலேயே, அந்த பலிபீடத்தின் அருகிலேயே உங்களுடையவர்கள், உங்கள் ஜனங்கள் ஒருவரை ஒருவர் வெட்டி கொண்டு இறந்து போவார்கள். இப்படியாக காரியம் நடக்க போகிறது. சண்டை சச்சரவுகள் வரப்போகிறது. பட்டயத்தினால் வெட்டப்பட்டு பலர் அழிந்து போவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படிப்பட்ட காரியத்தை நான் வர பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். கர்த்தரே இதை அனுமதிக்கிறார். அப்படி என்றால் இவர்கள் எந்தெந்த பொல்லாத ஆவிகளுக்கு இவர்கள் இடம் கொடுத்து பாவம் செய்தார்களோ அந்த பொல்லாத ஆவிகளுக்கு கர்த்தர் அனுமதி கொடுத்து விடுவார். உங்களை வணங்கி உங்கள் பேச்சை கேட்டு உங்களை சேவித்த ஜனங்கள் மேல் உங்கள் அதிகாரத்தை நீங்கள் செலுத்திக் கொள்ளுங்கள் என்று பொல்லாத ஆவிகளுக்கு கர்த்தர் அனுமதி கொடுத்து விடுவார். இது நிமித்தம் என்ன ஆகும்? பொல்லாத ஆவிகள் அந்த மனிதர்களை துன்பப்படுத்தி சண்டை சச்சரவுகளை மூட்டி விட்டு, அவர்களுக்குள் சண்டைகளை மூட்டிவிட்டு ஒருவரை ஒருவர் அழித்துக் கொள்ளும்படி செய்யும். இந்த வசனங்களை படிக்கும் போது நமக்கு என்ன புரிகிறது? இந்த காலத்தில் வாழ்கிற நமக்கு என்ன தெரிகிறது? நாம் எந்த பாவம் செய்கிறோமோ அதற்கேற்ற பொல்லாத ஆவிகள் நம்மை வந்து ஆண்டு கொள்ளும் என்பதை முதலில் தெரிந்து கொள்வோம். உதாரணத்திற்கு,
நாம் பொறாமை பிடித்தவர்களாக இருந்தால், ஒருவேளை நாம் பொய் பேசுகிறவர்களாய் இருந்தால், ஒருவேளை நாம் பெருமைப்படுகிறவர்களாய் இருந்தால், பெருமை என்ற குணத்தை வைத்து ஆளுகை செய்கிற வலுசற்பத்தின் ஆவி அந்த குடும்பத்தில் அந்த மனிதனுக்குள் வந்து சண்டைகளை மூட்டிவிட்டு யுத்தங்களை செய்ய வைத்து அந்த குடும்பம் அந்த தேசம் எல்லாம் சீரழிந்து போகும். சண்டை சச்சரவுகள் பெருகும். ஒருவரை ஒருவர் வெட்டி கொண்டு சாகும் அளவுக்கு அந்த துன்பம் பெருகும். இது அந்த பொல்லாத ஆவிகளால் நடக்கிற காரியங்கள். நாம் எந்த ஆவிகளுக்கு இடம் கொடுக்கிறோமோ அந்த ஆவிகள், பாவம் செய்கிறோமோ எந்த ஆவிக்கு நாம் அடிமையாகிறோமோ, அப்படி என்றால் நாம் எந்த கெட்ட குணத்திற்கு அடிமை ஆகிறோமோ, எந்த கெட்ட குணத்தை நாம் மனதில் வைத்து செயல்படுகிறோமோ அதற்குரிய பொல்லாத ஆவிகள் நம்மேல் வந்து ஆளுகை செய்யும். இப்படி இவர்கள் வலுசற்பத்திற்கு இடம் கொடுத்து இப்படிப்பட்ட பொல்லாத விக்கிரகாராதனைகளின் மலைகள் மேலும் குன்றுகள் மேலும் பள்ளத்தாக்குகளிலும் இதற்கெல்லாம் பலிபீடம் கட்டி விக்கிரகாராதனை செய்திருக்கிறார்கள். இது நிமித்தம் கர்த்தர் அந்த இடங்களில் யுத்தத்தை வரப்பண்ணுகிறார். அதனால் இப்படி செய்ய போகிறேன் என்று கர்த்தர் முன்கூட்டியே சொல்லுகிறார். உங்கள் பலிபீடங்களை சுற்றிலும் இப்படி சண்டையிட்டு மறித்தவர்களுடைய உடல்கள் கிடக்கும், அவர்கள் எலும்புகள் சிதறி போய் கிடக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படிப்பட்ட நியாய தீர்ப்பு அவர்களுக்கு வருகிறது. உங்கள் பலிபீடங்கள் பாழும் நிர்மூலமும் ஆகும்படிக்கு உங்கள் நரகலான விக்கிரகங்கள், அருவருப்பான விக்கிரகங்கள் தகர்க்கப்பட்டு எல்லாம் உடை தெரியப்பட்டு ஓய்ந்து, உங்கள் சிலைகள் எல்லாம் வெட்டுண்டு போய் எல்லாம் உடை தெரியப்பட்டு உங்கள் கிரியைகள் குலைந்து போகும்படிக்கும். இவைகள் எல்லாம் என்ன? சிலைகள், விக்கிரகங்கள், அவர்கள் கட்டின பலிபீடங்கள், இவைகள் எல்லாம் இஸ்ரவேலர் என்ற மனித கூட்டத்தின் கிரியைகள், அவர்களுடைய செயல்களின் விளைவு. அவர்களுடைய அறிவு திறனாலும் சரீர பலத்தினாலும் ஞானமுள்ள தங்கள் செயல்களினாலும் திறமையினாலும் அவர்கள் செய்து வைத்த விஷயங்கள் தான் இவைகள் எல்லாம். இவைகள் எல்லாம் மனிதனின் செயல்கள், மனிதனின் செயல்களால் உருவாக்கப்பட்டவை, மனிதனால் உருவாக்கப்பட்டவைகள். அதாவது நம் வீட்டில் பயன்படுத்துகிற பொருள்கள், நம் வீட்டில் லைட் எரிக்கிறது, அதை மனிதர்களாகிய நாம் தான் தயாரிக்கிறோம். நம் வீட்டில் இருக்கிற எல்லா பொருட்களும் நம் மனிதர்களால் தயாரிக்கப்படுகிற காரியமா இருக்கிறது. எல்லா பொருள்களும், என்னென்ன பொருள்கள் நாம் பயன்படுத்துகிற பாத்திரங்கள் முதற்கொண்டு எல்லா காரியங்களையும் என்ன செய்கிறோம்? நாம் தான் உருவாக்குகிறோம். மனிதர்களாகிய நாம் தான் உருவாக்குகிறோம். அது போலதான் அவைகளும், மேடைகளும் சிலைகளும் விக்கிரகங்களும் அதுவும் மனிதனுடைய கிரியைகள் தான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி உங்கள் கிரியைகளாக செய்யப்பட்டவை எல்லாம் நிர்மூலமாக்கப்படும், பாழாக்கப்படும், எல்லாவற்றையும் உடை தெரிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் கைகளால் நீங்களாய் உருவாக்கி கொண்டு எனக்கு விரோதமாக ஒரு செயலை செய்தீர்களா, அதையெல்லாம் நான் உடைத்து போடுவேன். சிறு பிள்ளைகளா இருக்கும்போது களிமண் எடுத்து சிறு சிறு பொம்மைகளை செய்து விளையாடுவது வழக்கம். அது போலதான் நாம் செய்கிற இஸ்ரவேலர்கள் இந்த இடத்தில் செய்த காரியமா இருக்கிறது. அவர்கள் இப்படிதான் செய்திருக்கிறார்கள். அவர்கள் செய்த விக்கிரகங்களும் சிலைகளும் மேடைகளும் அதன் மேலிட்ட பலியிடுதலும் இதெல்லாம் சிறு பிள்ளைகள் களிமண் பொம்மை செய்து விளையாடுவது போல அப்படிதான் செய்திருக்கிறார்கள் அந்த காலத்தில். இப்படி நடப்பதினால் அந்த பலிபீடங்கள் அந்த இருந்த இடங்களில், பர்வதங்களிலும் மலைகளிலும் அங்கு இருந்த இடங்களில் நடைபெற்ற அக்கிரமத்தினால், பட்டய வெட்டுகள், தீமையினால், சண்டை சச்சரவுகளால் அநேகம் பேர் இறந்து அந்த இடத்தில் விழுவார்கள். அவர்களுடைய உடல்கள் அங்கு கிடக்கும். அதாவது அது தீட்டுப்படுதல் என்று பெறும். இப்படிப்பட்ட இடங்களில் விக்கிரக ஆராதனை இனி செய்ய மாட்டார்கள். அந்த அளவுக்கு அந்த இடத்தை கர்த்தர் தீட்டுப்படுத்தி போடுகிறார். நீங்கள் தேசங்களில் சிதறடிக்கப்படும் போது, இஸ்ரவேலர்கள் பாபிலோனில் சிறையிருப்பில் இருக்கிறார்கள். அந்த சமயத்தில் தான் கர்த்தர் இதை சொல்லிக் கொண்டிருக்கிறார். இப்பொழுது அவர்கள் தேசங்களில் சிதறடிக்கப்பட போகிறார்கள். எல்லா தேசங்களிலும் சிதறடிக்கப்பட போகிறார்கள். புறஜாதிகளுக்குள்ளே பட்டயத்துக்கு தப்புவோரை
உங்கள் மேல் மீதியாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இப்படி சிதறடிக்கப்பட்டு போகும் தேசங்களில் எல்லாம் போகிற இஸ்ரவேலர்கள், யூதர்கள், எருசலேமின் குடிகள், யூதர்கள் பலர் இறந்து போவார்கள். புறஜாதிகளால் தாக்கப்பட்டு அழிக்கப்பட்டு போவார்கள். மீந்தவர்கள் தான் அங்கு இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அநேகம் பேர் யூதர்கள் இறந்து விடுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படி பட்டயத்துக்கு தப்பின மீந்த ஜனங்கள் தங்கள் மனதிலே நினைப்பார்களாம், கர்த்தரை விட்டு நாம் விலகி போனோம், அதனால் நம் ஜனங்களுக்கு நமக்கு இவ்வளவு பெரிய தீமை வந்தது என்றும், நாம் கர்த்தருக்கு விரோதமாய் விக்கிரக ஆராதனை செய்து விக்கிரகங்களுக்கு இடம் கொடுத்ததினால் இப்படி நடந்ததே, நாம் இப்படிப்பட்ட பாவங்களை செய்தோமே, அதனால் இப்படிப்பட்ட நியாய தீர்ப்பை கர்த்தரிடத்தில் பெற்று கொண்டோமே என்று அவர்கள் இருதயங்கள், மனம் மிகவும் வேதனைப்படும். அவர்கள் தங்களை தாங்களே வெறுப்பார்கள். இப்படியெல்லாம் செய்து விட்டோமே, என் முன்னோர்கள் இப்படி செய்து விட்டார்களே, எங்கள் கடந்த காலம் இப்படியா இருந்து விட்டதே என்று தங்களை தாங்களே நொந்து கொள்வார்களாம். இந்த தீங்கை எல்லாம் வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் வீணாக சொல்லவில்லை. கர்த்தர் கொடுக்கிற இந்த தண்டனைகள் எல்லாம் அந்த நியாய தீர்ப்பு, மகா கொடிய நியாய தீர்ப்பை கர்த்தர் கொடுக்கிறார். மிகவும் அழுத்து போடுகிறார். பட்டயத்தினால் வெட்டப்பட்டு யூதர்கள் அழிக்கப்பட போகிறார்கள். இது நடந்து முடிந்ததும் மீந்த ஜனங்கள் தங்கள் இருதயத்தில் உணர்ந்து கொள்ளுகிறார்கள், கர்த்தர் சும்மா செய்யவில்லை, அதற்கேற்ற அக்கிரமத்தை நாம் செய்திருக்கிறோம், நம் அக்கிரமங்கள் மிக பெரிதா இருந்ததினால்தான் இப்படிப்பட்ட நியாயத்திற்கு வந்திருக்கிறது. கர்த்தர் நீதி உள்ளவர் என்றும் நம்முடைய அக்கிரமத்திற்கு தக்கதாக தான் அவர் தண்டித்திருக்கிறார், குறைவாக தான் தண்டித்திருக்கிறார், நம்முடைய அக்கிரமம் மகா பெரியது என்பதையும் அவர்கள் உணர்ந்திருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த புரிதல் உள்ளவர்கள் தான் மீந்திருப்பார்கள். கர்த்தரின் அன்பை உணர்ந்தவர்கள், கர்த்தருடைய நியாயத்திற்கு சரி என்று ஒப்புக்கொள்கிறவர்கள். மிக தெளிவாய் சொல்ல வேண்டும் என்றார், கர்த்தர் பட்டயத்தினால் கொன்றார், அநேகம் பேரை அழித்தார், அது சரி என்று ஒப்புக்கொள்கிற நீதியை அறிந்த ஜனங்கள் தங்களை தாங்களே வெறுத்து, நாம் இப்படிப்பட்ட பாவத்தை செய்தோமே என்று தங்களை தாங்களே வெறுத்து கர்த்தர் நீதியை ஏற்றுக்கொள்கிறார்கள். கர்த்தருடைய நியாய தீர்ப்பை ஏற்றுக்கொள்கிறவர்களே பரிசுத்தவான்கள். கர்த்தருடைய நியாய தீர்ப்புக்கு விரோதமாய் பேசக்கூடாது. எப்பொழுதும் கர்த்தருடைய ஜனங்கள் அவர் தண்டித்தால் தாழ்மையாய் பெற்றுக்கொள்ள வேண்டும். அழலாம், இயலாமையினால் கதறலாம், கர்த்தாவே எனக்கு இறங்கும் என்று கெஞ்சலாம், நாள் முழுவதும் ஜெபிக்கலாம், தவறில்லை, அது நம் நிலை, அதுதான். ஆனால் கர்த்தர் பேரில் குற்றம் சொல்லக்கூடாது. அவர் நீதி உள்ளவர். நம் அக்கிரமங்களுக்கு தக்கதாய் அவர் தண்டிப்பதே இல்லை, குறைவாக தான் தண்டிக்கிறார். அதையே நம்மால் தாங்க முடிவதில்லை. ஏனென்றால் நாம் அவ்வளவு செய்து வைத்திருக்கிறோம். இஸ்ரவேல் ஜனம் என்று பார்த்தால் அந்த காலத்திலிருந்து செய்தது. நம்முடைய பரம்பரை பாவங்களை பார்த்தால் அந்த காலத்தில், நம் தேசத்தின் பாவத்தை பார்த்தால் அது அளவில்லாதது. நம்முடைய முன்னோர்களின் பாவத்தை சற்று பார்ப்போமே, நம்முடைய முன்னோர்கள் திருச்சபையின் பாவங்களை பார்ப்போமே. எல்லையில்லா பாவங்களை செய்துவிட்டு கர்த்தர் நியாய தீர்ப்பு கொடுத்தால் அப்பொழுது மனம் விருந்து என்ன பிரயோஜனம்? மனம் திரும்புதலே நமக்கு நன்மை தரும். கர்த்தர் நியாய தீர்ப்பு கொடுத்தது சரி என்று ஒப்புக்கொள்வார்கள் அந்த மீந்திருக்கிற ஜனங்கள் என்று சொல்லப்பட்டது. கர்த்தர் எசேக்கியேலின் இடத்தில் இன்னொரு காரியத்தை சொல்லுகிறார். அதாவது, உன் கைகளால் தட்டி, இரண்டு கையையும் தட்டி காலால் உதைத்து, இது ஒரு அடையாளமாக கர்த்தர் செய்ய சொல்லுகிறார் எசேக்கியேலுக்கு. ஏனென்றால் எவ்வளவு தீர்க்க தரிசனம் சொல்லியும் அவர்கள் வரப்போகிற தீங்குக்கு முன்கூட்டியே சொல்லப்படுகிறது. ஆனால் அவர்கள் கடைசி வரைக்கும் மனம் திரும்பவே இல்லை. எத்தனை தீர்க்கதரிசிகள் தீர்க்க தரிசனம் உரைத்தாலும் அதை கேட்டு திரும்புவதற்கு, அதை திருந்தி நாம் நல்லபடியாக வாழ்வதற்கு அவர்களுக்கு மனம் இல்லை. அதனால் கர்த்தர் இந்த ஒரு அடையாளத்தை செய்ய சொல்லுகிறார். கைகளை தட்டி காலால் உதைத்து என்று சொல்லும் போது, இந்த அடையாளம் செய்யும் போது அந்த அழிவின் தூதர்கள் வந்து, சங்கரிக்கும் தூதர்கள் வந்து அவர்களை அடிக்க தொடங்குவார்கள். இது அடையாளமாக கர்த்தர் செய்ய சொல்லுகிறார். எசேக்கியேலை செய்கிறார். இப்படி செய்து இஸ்ரவேல் புத்திரருடைய சகல எல்லா பொல்லாப்புகளின் நிமித்தமும் ஐயோ என்று சொல் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
அவர்கள் பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் கொள்ளை நோயாலும் சாவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த செயல், அதாவது கைகளை தட்டுவது, காலால் உதைப்பது, இந்த அடையாளத்தை கர்த்தர் சொன்ன அந்த அடையாளத்தை எசேக்கியா செய்யும் போது சங்கரிக்கும் தூதர்கள் வந்து அவர்களை அடிக்கப்பட போகிறார்கள். அதாவது கொலை நோய் வரும், பஞ்சம் வரும், பட்டயம், சண்டை, சச்சரவுகள் வரும், யுத்தங்கள் வரும். இந்த 3 நாளும் ஜனங்கள் அழிக்கப்படுவார்கள். தூரத்தில் இருக்கிற ஜனங்கள் கொள்ளை நோயால் சாவார்கள். அருகில் இருக்கிற ஜனங்கள் பட்டயத்தால் விழுவார்கள். இது 2லும் தப்பி மீதியா இருக்கிறவர்கள் முற்றுகை போடப்பட்டு பஞ்சத்தினால் சாவார்கள். அதாவது பட்டணத்தை சுற்றிலும் முற்றுகை போடப்பட்டு வெளியில் போக முடியாமல் பஞ்சத்தினால் கிடந்து பசிப்பட்டினை கிடந்து அநேகம் பேர் பஞ்சத்திற்கு போவார்கள். இப்படியாக அவர்கள் மேல் என் உக்கிரத்தை நான் தீர்த்து கொள்ளுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் செய்து வைத்த விக்கிரகங்களுக்கும் சகல அருவருப்பான விக்கிரகங்களுக்கும் மதுர வாசனையான தூபத்தை, மிக அருமையான வாசனையுள்ள தூபத்தை, ஒரு வாசனை புகையை அவைகளுக்கு காட்டினார்கள். அந்த விக்கிரகங்களுக்கு காட்டின இடங்களையும் உயர்ந்த சகல பர்வதங்களிலும் மேடுகளிலும் சிகரங்களிலும் பச்சையான சகல மரங்களின் கீழும் தழைத்து செழிப்பாய் இருக்கிற கர்வாலி மரங்களின் கீழும் விக்கிரகங்களின் கீழும் அதன் பலிபீடங்களின் கீழும் பலிபீடங்களை சுற்றிலும் இப்படிப்பட்ட இடங்களில் இப்படியாக பட்டயத்தால் இறந்தவர் உடல்கள், மரித்து போன யூதர்களின் உடல்கள் சிதறி கிடக்கும் போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். இப்படி எந்த சிலைகள், எந்த பலிபீடங்கள், எந்த பலிகள் நம்மை காப்பாற்றும் என்று நினைத்து எதையெல்லாம் அவர்கள் செய்தார்களோ அந்த இடத்தில், அதே பக்கத்தில், அந்த பலிபீடத்தை சுற்றிலும் கர்த்தர் ஜனங்களை அழிய பண்ணி மற்றவர்களுக்கு காட்டுகிறார், அவைகள் உங்களை காக்கவில்லை என்பதை. இவர்கள் இஸ்ரவேலர்கள் பலிபீடம் கட்டி பலி செலுத்தினார்கள், விக்கிரகங்களை ஏற்படுத்தினார்கள், சிலையை செய்தார்கள், அதை வழிபட்டார்கள். அதன் அடியிலே தானே இவர்கள் இறந்து கிடந்தார்கள். அவைகள் வந்து காப்பாற்றியதா? கர்த்தர், நான் கர்த்தர் என்று சொல்லுகிற கர்த்தர் தான் உண்மையான கர்த்தர் என்பதை வெளிப்படுத்தும்படியாக அப்பொழுது ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள். கர்த்தரே தெய்வம் என்பதை அப்பொழுது ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள். நான் கர்த்தர் என்று அப்பொழுது அறிந்து கொள்வார்கள் இஸ்ரவேலர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த சம்பவம் நடந்து சுமார் 2000 வருடங்களுக்கு முன்பாக நடந்த காரியம். மேலும் கர்த்தர் சொல்லுகிறார், நான் என் கையை நீட்டி அவர்கள் மேல், அவர்களுடைய வாசஸ்தலங்களில், அவர்கள் தங்கி இருக்கிற இடங்கள் உள்ள தேசத்தை எல்லாம் அழித்து, கர்த்தருடைய திருக்கரம் நீட்டப்பட்டு அழிவுக்காக அவன் கைகளை நீட்டி திருக்கரங்கள் நீட்டப்பட்டு அதை அழிக்கிறார். திப்லாத்தின் வனாந்தரத்தை விட அதிகமாய் நான் பாழாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். கர்த்தரே தெய்வம் என்பதை கர்த்தர் அடித்த பின்பே உணர்வு வருகிறது மனிதனுக்கு. சொன்னால் புரியாது. என் கட்டளைகளை கீழ்ப்படிந்து நடங்கள் என்று சொல்லும் போதோ, பல முறை எச்சரிக்கும் போதோ உணராதவர்கள் கர்த்தர் ஓங்கி இப்படிப்பட்ட ஒரு அடியை, நியாய தீர்ப்பை கொடுக்கும் போது அதை அனுபவித்த பின்பு அப்பொழுது புரிகிறது கர்த்தர் தான் வல்லமை உள்ளவர் என்று மனிதனுக்கு. அதாவது சொல்லி புரியாத ஜனங்கள் அடிபட்டு புரிந்து கொள்கிறார். அது வேறு யாரும் அல்ல, நாம் தான். கர்த்தர் நம்மை குறித்தே இந்த இடத்தில் பேசு. கர்த்தர் நல்லவர், அவர் மிகவும் நல்லவர், அவர் பரிசுத்தர். அவர் அன்பை புரிந்து கொண்டு அவரிடத்தில் நம்மை தாழ்த்துவோம். கர்த்தருக்கு விரோதமாக, வேத வசனங்களுக்கு விரோதமாக எப்பொழுதும் செயல்படக்கூடாது. முழுமையாக கர்த்தருடைய வசனத்திற்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும். இல்லாவிட்டால் இப்படிப்பட்ட துன்பங்கள் வருவதற்கு நாமே காரணமாகி விடுகிறோம் என்ற பாடத்தை இந்த வேத பகுதி கற்றுக்கொள்வோம். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்படும். மாரநாதா.